அழித்திடுவீர்கள். நான் அழித்திடுவேன், நான் அழித்திடுவேன், நான் அழித்திடுவேன். இந்த சிவன் இன்று வாக்கொன்றளிக்கிறான். நான் தேவி கங்காவின் அகங்காரத்தினை அடக்கி அழித்து விடுவேன், அடக்கி அழித்து விடுவேன், அடக்கி அழித்து விடுவேன். இந்த கங்கையை விட மிக புனிதமானது ஒன்று இருக்கிறது என்று நான் நிச்சயம் நிரூபிப்பேன், நிச்சயம் நிரூபிப்பேன், நிச்சயம் நிரூபிப்பேன். அவ்வாறு நிரூபிக்காவிடில் என்ன செய்வீர்கள் மகாதேவா? தேவி பார்வதியின் இடத்தில் தேவி கங்கையை உங்கள் மனைவியாக ஏற்பீர்களா? தேவி கங்கையை உங்கள் மனைவியாக ஏற்பீர்களா? பதில் கூறுங்கள் மகாதேவா. தாங்கள் நிரந்தரமாக தேவி கங்கையின் கங்காதரனாவீர்களா? 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 பதில் கூறுங்கள் மகாதேவா. நிபந்தனையை ஏற்கிறீர்களா? உனது நிபந்தனையை நான் ஏற்கிறேன், நிபந்தனையை நான் ஏற்கிறேன், நிபந்தனையை நான் ஏற்கிறேன். ஹர ஹர மகாதேவா. என் நீரை கொண்டு தங்களை அபிஷேகம் செய்கிறார்கள். என் நீரை கொண்டுதான் தங்களை சுத்தப்படுத்துகிறார்கள். இந்த கங்கை மக்களுக்கு நீரை தந்தாள். சிவன் மீது தன் பக்தியை பூரணமாக செலுத்தினாள். இதுவரை ஏதும் கோரியதில்லை, ஆனால் இன்று கோரப்போகிறேன். இப்பிரபஞ்சத்தில் உள்ள மானிடர்கள், மகரிஷிகள், தேவர்கள், சர்ப்பம் மற்றும் அசுரர்கள் எவரெல்லாம் கங்கையை சிவன் மீது செலுத்தினீர்களோ அனைவரிடமும் நான் ஒன்று கோரப்போகிறேன். அனைவரிடமும் நான் ஒன்று கோரப்போகிறேன். அனைவரிடமும் நான் ஒன்று கோரப்போகிறேன். உங்கள் பக்தி மீது ஆணையாக இந்த கங்கை கோருவதை தாங்கள் தர வேண்டும். இந்த கங்கை கோருவதை தாங்கள் தர வேண்டும். நாம் இதுநாள் வரை மகாதேவரை கங்கையால் நீராட்டினோம். முதல் முறையாக கங்கை நம்மிடம் ஒன்று கோருகிறார்கள். அவர்களது விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அன்னை கங்கை இன்று சிவபக்தியின் மீது ஆணை என்றார்கள். அவர்கள் கூறியதை நாம் மீற முடியாது. ஆம், அன்னை கங்கை புனிதத்தின் பிரதிபிம்பம் ஆவார்கள். அவர்கள் விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். பார்த்தீர்களா மகாதேவா? தங்கள் பக்தர்கள் என்னை பெருமைப்படுத்த தயாராக உள்ளார்கள்.
இப்புவியில் உள்ள சிவபக்தர்கள் எவரெல்லாம் கங்கையை சிவன் மீது அபிஷேகம் செய்தார்களோ அவர்கள் அனைவரும் மகாதேவரிடத்தில் கோருங்கள். அவர் எங்கிருக்கிறாரோ அவ்விடத்திலேயே இருக்க வேண்டும் என்று கோருங்கள். அவ்விடத்திலேயே இருக்க வேண்டும் என்று கோருங்கள். நாம் மகாதேவரை தடுப்பதா? எங்கு, எதற்காக? நாம் மகாதேவரை இவ்வாறு கட்டுப்படுத்தினால் அது மகாதேவரின் மனதை காயப்படுத்தாதா? நாம் என்னதான் செய்வது? நாம் கங்கை நீரை பயன்படுத்தியவர்கள். இன்று முதன்முறையாக கங்கை எண்ணெய் ஒன்றை கோரியுள்ளார்கள். அதை எவ்வாறு மறுக்க இயலும்? அது மட்டுமல்ல, இது தேவி கங்கைக்கும் மகாதேவருக்குமான பிரச்சனை. நாம் ஏன் இதை பற்றி சிந்திக்க வேண்டும்? மகாதேவரின் மீது அனைவரது நம்பிக்கையும் உள்ளது. நாம் அனைவரும் கங்கை கூறியதை கேட்போம். கங்கை தேவிக்கு நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையால் அவர் கூறுவதை நானும் கேட்பேன். இதன் வாயிலாக நன்றி கடனும் தீரும், அதோடு எனது உத்தேசமும் நிறைவேறும். மகாதேவா, தங்கள் பக்தன் தங்கள் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், தாங்கள் எங்கிருந்தாலும் அவ்விடத்திலேயே இருங்கள். எங்கள் மீது ஆணையாக கூறுகிறோம், தாங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கேயே இருங்கள். எங்கள் மீது ஆணையாக கூறுகிறோம், தாங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கேயே இருங்கள். எங்கள் மீது ஆணையாக கூறுகிறோம், தாங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கேயே இருங்கள். எங்கள் மீது ஆணையாக கூறுகிறோம், தாங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கேயே இருங்கள். எங்கள் மீது ஆணையாக கூறுகிறோம், தாங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கேயே இருங்கள். எங்கள் மீது ஆணையாக கூறுகிறோம், தாங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கேயே இருங்கள். தாங்கள் பிடிவாதம் என்று கூறும் என் காதல் இப்பொழுது தங்களின் பக்தர்களின் பக்தியில் இணைந்து விட்டது. இப்பொழுது ஒரு புறம் தங்களின் உத்தேசம் உள்ளது. தேவர்கள் அனைவரையும் இப்பொழுது மன்சா என்ற பேர் ஆபத்திடம் இருந்து காப்பாற்றுவது. மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள். மகாதேவா. அதே மறுபுறமோ தங்கள் பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவது, அவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வது. கூறுங்கள் மகாதேவா, இதில் எதை செய்ய போகிறீர்கள்? எங்கள் மீது ஆணையாக கூறுகிறோம், தாங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கேயே இருங்கள். எங்கள் மீது ஆணையாக கூறுகிறோம், தாங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கேயே இருங்கள். எங்கள் மீது ஆணையாக கூறுகிறோம், தாங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கேயே இருங்கள். எங்கள் மீது ஆணையாக கூறுகிறோம், தாங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கேயே இருங்கள். எங்கள் மீது ஆணையாக கூறுகிறோம். காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். மகாதேவா, செல்லுங்கள், சென்ற தேவர்களுக்கு உதவுங்கள். அவர்களுக்கு தங்கள் உதவி தேவை. எவரை காத்திடுவது? எங்கே செல்வேன்? இந்திரனைத் தவிர சர்ப்பத்தின் சீற்றத்தால் தேவர்கள் யாவரும் மயங்கிய நிலையில் உள்ளனர். தேவி கங்கா, தாங்கள் எல்லைகள் அனைத்தையும் கடந்து விட்டீர்கள். எதனை தாங்கள் அன்பென்று எண்ணுகிறீர்களோ இன்று அதுவே தங்களின் அன்பின் புனிதத்தன்மையை களங்கமுறச் செய்துவிட்டது. அன்பின் மெய்யான அர்த்தம் அறிவீர்களா? அன்பு அது ஒருவர் மீது எவ்விதத்திலும் அழுத்தத்தை தர வல்லதல்ல. அதில் சிறிதளவும் பேராசை இருக்காது.
பொறாமை இருக்காது, சூழ்ச்சி இருக்காது. ஓர் மெய்யான அன்பின் அடையாளமே தவம், தியாகம் மற்றும் தாண்டவமே. மகாதேவா, நெல்லுங்கள் தேவி கங்கையே, நெல்லுங்கள் தேவி கங்கையே, நெல்லுங்கள் தேவி கங்கையே. இனி ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள். தாயே, இங்கிருந்து செல்லுங்கள்.